திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே நெமிலிச்சேரியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை அகற்றும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தியிடம் கேட்கலாம். மூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. ஆவடி அருகே நெமிலிச்சேரியில சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடுகள்ல மழைநீர் சூழ்ந்து அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 3-4 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அந்த மழையில பல ஏரிகள் எல்லாருமே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏரிகள் எல்லாம் நிரம்பி விட்டது. அதனைத் தொடர்ந்து கால்வாய்கள் எல்லாமே நிரம்பி இருக்கிறது. அந்த கால்வாய்கள் நிரம்பி தண்ணீர் குடியிருப்பு பகுதிக்குள்ள சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த அடிப்படையில திருநெல்லூர் பக்கத்துல நெமிலிச்சேரியில சுமார் ஒரு 1000 வீடுகளுக்கு மேல் அந்த தண்ணீர் சூழ்ந்து அந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்க்கையை இயல்பு நிலையை முற்றிலுமாக முடக்கிவிட்டது. அதை அங்குள்ள அதனுடைய மாவட்ட ஆட்சியருக்கு உடனே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தொடர்பு கொண்டார்கள். மாவட்ட ஆட்சியரும் நேரில் ஆய்வு செய்து பார்த்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில திருநெல்லூர் பேரூராட்சி நகராட்சியினுடைய ஆணையர், பொறியாளர் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் களத்தில் இறங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணியில தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் ஒரு 3 ஜேசிபி இயந்திரங்களை வைத்து அங்கு நம்ம விஷுவல்லே பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பகுதி முழுக்கும் ஒரு முட்டிக்கல் 3 அடி 4 அடி தண்ணீரை வீட்டுக்குள்ளவே சூழ்ந்திருக்கிற அவல நிலையெல்லாம் இருக்கிறது. அந்த பிரத்யேகமான அந்த காட்சி நாம இப்ப எடுத்து கொடுத்துருக்கிறோம். அதுல பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த பகுதியில ஏற்பட்டிருக்கு. அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு திருநெல்லூர் பேரூராட்சி அதிகாரிகள் திருநெல்லூர் நகராட்சி அதிகாரிகள் துரிதமாக பணியாற்றி அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது நிரந்தரமாக அந்த பகுதியில தண்ணீர் மீண்டும் சூழாமல் குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் வராமல் இருக்க நிரந்தரமாக மழை விட்ட பின்னாடி செய்து தரப்படும் என்று அதிகாரிகள் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். இது அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.